நம்ம நாட்டை சுதந்திர காலத்திலேருந்து முன்னுக்கு கொண்டு வந்தவங்கள நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சுதந்திர போராட்டக்காரர்களாகவும் இருக்கலாம், நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக பாடுபட்டவர்களாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம நாட்டோட அரசாங்கத்தை கட்டமைச்ச தலைவர்களாகவும் இருக்கலாம். இப்படிப்பட்டவர்கள்ல முக்கிய பங்கு வகிச்சவர்கள் விவேகானந்தரும் நம்ம நாட்டுல இன்னி வரைக்கும் பிரபல ஸ்தாபனமா இருக்கிற டாடா நிறுவனத்தை தொடங்கி வச்ச ஜாம்ஷெட்ஜி டாடா என்பவரும் தான். இதுல இவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலானவர் விவேகானந்தர்னு நமக்கு தெரியும். அவர் பல வகைகள்ல இந்த நாட்டோட பொருளாதாரத்திற்கும் இளைஞர்களோட முன்னேற்றத்திற்கும் ஜாதி ஒருமைப்பாட்டிற்காகவும் சமுதாயத்தில் இருக்கிற பொருளாதாரத்தினால வர ஏற்றத்தாழ்வுக்கும் மக்களுக்குள்ள பிரிவினை இல்லாம நாடும் மக்களும் முன்னேறணுங்கிறதுக்காக நிறைய பிரசங்கங்கள் இங்கேயும் வெளிநாடுகள்லையும் போய் செய்திருக்காரு. சரி, இந்த டாடா நிறுவனம் இவ்வளவு பெருசா ஆகிறதுக்கும் இதனால நம் நாட்டோட குடிமக்கள் முன்னேறுவதற்கும் என்ன பங்கு வகிச்சது? அதற்கு விவேகானந்தர் எப்படி காரணமாயிருந்தாரு பார்க்கலாம். அப்போ 18ஆம் நூற்றாண்டு எஸ்எஸ் எம்ப்ரஸ்ங்கிற ஒரு பெரிய கப்பல் தான் மேலை நாட்டிற்கும் இங்கேயும் இந்தியாவிற்கும் போய் வருபவர்களுக்கும் பெரிய வணிகர்களுக்கும் பெரிய பணக்காரர்கள் படிப்பிற்காகவும் உபயோகிக்கக்கூடிய ஒரு பிரயாண கப்பலாக இருந்தது. அது இந்தியாவிலிருந்து கனடா வான்கூவர் சிட்டி வரைக்கும் போகக்கூடியது. அப்போ 1893ஆம் ஆண்டு அந்த கப்பல்ல அந்த சமயம் 2 பெரிய கனவு நாயகர்கள் எதிர்ச்சையாக ஒரு சேர பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டதாம். அதுல ஒருத்தர் யாரு? உலகெங்கும் பரிவ்ராஜகர்னு பேரெடுத்த சுவாமி விவேகானந்தர். இரண்டாவது யாரு? நம்ம நாட்டோட தொழில் வளத்தை பெருக்கி பொருள்களை உற்பத்தி செய்து நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்திய ஜாம்ஷெட்ஜி நசர்வான்ஜி டாடா என்பவர்தான். இந்த இருவரும் மேலை நாட்டிற்கு பிரயாணப்பட்ட காரணம் வெவ்வேறுதான், ஆனா எதிர்ச்சையாக சந்திக்க நேர்ந்ததல்லவா? அப்போ என்ன நடந்தது? டாடா என்பவரை எல்லோருக்கும் தெரியாது. அவர் ஒரு சிறிய வணிகர் அந்த சமயத்துல. ஆனா சுவாமி விவேகானந்தரை தெரியாதவர்கள் உலகத்திலேயே கிடையாது. அப்படிப்பட்ட மகான் இல்லையா அவர்? அவரை கப்பல்ல பார்த்த உடனே டாடா சுவாமி விவேகானந்தரை நெருங்கி அவர்கிட்ட சகஜமா பேச்சு கொடுத்தாராம். நான் ஜப்பான்லேருந்து தீப்பெட்டி இறக்குமதி செய்து அதனால வணிகம் செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த ஏற்பாடை கவனிக்கத்தான் இந்த கப்பல் பிரயாணம் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு சுவாமிஜி, அப்படியா, நீங்கள் ஏன் ஜப்பான்லேருந்து தீப்பெட்டியை இறக்குமதி செய்யணும்? கமிஷன் தானே கிடைக்கும், அதில் பெரிய பணம் எதுவும் நீங்கள் பார்க்க முடியாதே. நீங்கள் ஏன் இந்தியாவிலேயே தீப்பெட்டி தொழிற்சாலையை ஆரம்பிக்க கூடாது? உங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும், நம் நாட்டு மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதனால நம்ம நாட்டோட பொருளாதாரமும் உயரும். இப்படி நீங்கள் யோசிக்கலையா? இப்படி இவர்கள் இருவரும் நிறைய விஷயங்களை ஆன்மீக ரீதியாகவும் நாட்டோட பொருளாதார ரீதியாகவும் விவாதம் பண்ணாங்களாம். அப்போ டாடா சொன்னாராம், நான் தீப்பெட்டி தொழிற்சாலை என்ன, இரும்பு தொழிற்சாலை கூட இங்கே ஆரம்பிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற ஆங்கில அரசாங்கம் இதை அனுமதிக்கிறது இல்லை. எப்பொழுதும் நான் கொடுக்குற வேண்டுகோளை எல்லாம் நிராகரிச்சுக்கிட்டே வராங்க. அதனால தான் இறக்குமதி செய்து வெறும் வியாபாரம் மட்டும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்கே ஏதேனும் தொழிற்சாலை ஆரம்பிக்கலாமான்னு பார்க்கறதுக்கு தான் அமெரிக்காவில் இருக்கிற தொழிலதிபர்களை பார்த்து பேசணும்னு பார்க்குறேன். அதுக்காகத்தான் இந்த பிரயாணம். அதற்கு சுவாமி விவேகானந்தர், நல்லதுதான், நீங்கள் இறக்குமதி பண்ணணும்னு நினைக்கிறது சரியான விஷயம்தான். ஆனால் அதுக்கு உண்டான தொழில்நுட்பங்களை இறக்குமதி பண்ணுங்க. தொழிற்சாலையை இங்கேயே ஆரம்பிங்க. அந்த தொழில்நுட்பத்தை வச்சு இங்கேயே ஒரு ஆராய்ச்சி கூடம் ஆரம்பிங்க. நம்மளுடைய இளைஞர்களும் நம்மோட பாரம்பரிய கல்வியோட சேர்த்து இந்த தொழில்நுட்பங்களையும் சேர்த்து பயிலணும். அப்போதான் இளைஞர்கள் முன்னேறுவாங்க, வருங்காலமும் முன்னேறும், நம் நாட்டிற்கும் பெருமை தரும். இதை கேட்ட உடனே ஒரு மகானா, ஆன்மீக மகானா மட்டும் பார்த்த ஒரு சுவாமி விவேகானந்தருக்கு இவ்வளவு தூரம் நாட்டோட பொருளாதாரத்தையும் படிப்பையும் வியாபாரத்தையும் பொருளாதாரத்தையும் பற்றி கூட இவ்வளவு தொலைநோக்கு பார்வை இருக்கே அப்படின்னு வியப்படைஞ்சு, சுவாமி விவேகானந்தர் சொன்னது போலவே நாம் இங்கேயே ஒரு ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் நிறுவ வேண்டும் அப்படின்னு நினச்சாராம்.
மேலும் இந்த காரியத்தை செய்யறதுக்காக இந்தியாவில் உள்ள பெரிய தொழில் அதிபர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு குழுவையும் அமைத்தாராம். அப்போ ஜாம்ஷெட்ஜி டாட்டாக்கு வணிகராக இருந்தார் இல்லையா, அப்போ அந்த வியாபாரத்தில் ஒரு வருடத்துக்கு அவருக்கு ஏற்பட்ட வருமானமே 1.25 லட்சம் மட்டும் தானாம். அந்த 1.25 லட்சம் சொத்தையும் அவர் உருவாக்கின குழு, அதாவது அந்த ட்ரஸ்டிலேயே சேர்த்து விட்டாராம். இப்படி வருடா வருடம் அவர் பார்க்கக்கூடிய லாபங்களையும் ஈட்டக்கூடிய பணத்தையும் திரும்ப தன்னுடைய வியாபாரம் பெருகிறதுக்கு மட்டும் இல்லாம மக்களுக்கு உதவி செய்வதற்கும் இளைஞர்கள் படிப்பதற்கும் இவரே தேடி போய் உதவி செய்தாராம். அப்போ டாட்டாவுடைய கனவு என்னவா இருந்ததுன்னா, உலக அளவில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லையா, மேலை நாட்டு பல்கலைக்கழகங்கள் எல்லா நாட்டிலிருந்தும் இங்கிலாந்து நாட்டிலையும் அமெரிக்காவிலையும் போய் படிக்கிறார்கள் இல்லையா, அதற்கு நிகரான தரமான கல்வி கொடுக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தை நாம் இந்தியாவிலையும் நிறுவனம் அப்படிங்கிறது அவருடைய லட்சியமா இருந்ததாம். இப்படிப்பட்ட செய்தியை ஜாம்ஷெட்ஜி டாட்டா அவர்கள் பல இளைஞர்களுக்கு நாட்டில் படிப்பு கொடுப்பதற்காகவும் அப்படி படிப்பு கொடுக்கக்கூடிய கழகங்களுக்கும் உதவி புரிகின்ற சங்கங்களுக்கும் பண உதவி செய்து தன்னுடைய வருமானத்தை எல்லாம் மக்கள் தொண்டுக்காகவும் நாட்டோட முன்னேற்றத்துக்காகவுமே செலவு செய்கிறாருங்கிற விஷயம் 1898 ஆண்டு செப்டம்பர் 28 அந்த காலத்தில் வெளியிட்ட டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலையும் பிரசுரமாயிற்று. ஆனாலும் கூட அந்த காலத்தில் இருந்த ஆங்கிலேய அரசாங்கம், அதாவது பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட், அவருடைய எல்லா முயற்சிகளுக்கும் தடை விதித்ததாம். நாட்டில் பல்கலைக்கழகங்கள் வந்து நம் மக்கள் படிப்பறிவு பெற்றுவிட்டால், நாம் பட்டதாரியாக பெரிய புத்திசாலிகளாக ஆகிவிட்டால் மக்களும் நாடும் முன்னேறிவிடும். பிறகு இந்தியாவிற்கு தனி சக்தி வந்துவிடும். இந்திய நாட்டை வெளிநாட்டவர்கள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். இந்திய மக்கள் தன்னுடைய சக்தியை உணர ஆரம்பித்தால் நாம் இங்கே அரசாட்சி புரிய முடியாது. அப்படிங்கிற காரணத்தினால ஆங்கிலேய அரசாங்கம் தடை செய்துகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இதை கவனித்த டாட்டா அவர்கள், இது நம்மால மட்டும் செய்யக்கூடிய காரியம் இல்லை, இது ரொம்ப பெரிய வேலையா இருக்கு, இது விவேகானந்தர் போல சக்தி வாய்ந்த ஒருத்தரால தான் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு டாட்டா விவேகானந்தர் மேலை நாட்டுல பிரசங்கங்கள் செய்துட்டு இருந்தார் இல்லையா, அதனால அவருக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். அப்போ டாட்டாவுக்கு விவேகானந்தரை ஞாபகம் இருக்கும். ஆனா விவேகானந்தர் கப்பல்ல எத்தனையோ பிரயாணிகளை பார்த்திருப்பாரு, எத்தனையோ பெரிய மனிதர்களையும் சந்திச்சிருப்பாரு. டாட்டா அந்த சமயத்துல ஒரு சிறிய வணிகர் தானே, அதனால அந்த கடிதத்துல ரொம்ப வினயத்தோட தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாராம். அதாவது இந்தியாவை முன்னேற்றத்திற்காகவும் இந்திய இளைஞர்களோட படிப்பறிவிற்காகவும் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவ வேண்டும்னு கப்பல்ல பேசிக்கிட்டோமே, அந்த ஒரு சிறிய வணிகன்தான் நான். உங்களை போன்ற ஆன்மீக சக்தி உடையவர்கள்தான் நம் நாட்டோட அறிவியல் வளர்ச்சிக்கும் அரசாங்க பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவி செய்ய முடியும். உங்களுடைய எழுச்சிமிக்க ஆன்மீக பாதை வேறு. நீங்க இளைஞர்களுக்காகவும் நம் நாட்டோட பாரம்பரியமும் கலாச்சாரமும் சக்தியும் மேலை நாட்டவர்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக பாடுபடுறீங்க. மேலை நாட்டில் இருக்கிற அறிவும் தைரியமும் நம் நாட்டு இளைஞர்களுக்கு வரணும்னு பாடுபடுறீங்க. ஆனா நம் நாட்டோட பொருளாதாரத்திற்கும் நம் நாட்டோட இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கும் நான் முயற்சி செய்வதற்கு உங்களால உதவி செய்ய முடியுமா? நீங்கள் எனக்காக பிரசங்கம் கூட செய்ய வேண்டாம். ஏதோ ஒரு சிறிய சிறிய பிரசுரங்கள் கொடுத்தாலே போதும். உங்களுடைய எழுச்சிமிக்க பிரசுரங்கள் மூலமா நம் இளைஞர்களை நான் முன்னேற்றுவதற்கு பாடுபடுவேன். இதற்கு உங்களுக்கு ஏதாவது பொருளுதவி பண உதவி தேவைப்பட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு எழுதினாராம். இதே சமயத்துல நல்ல விதமா நம் நாட்டிற்கு வேறு ஒரு ஆங்கிலேயர் வைஸ்ராயாக பணிமாற்றம் செய்யப்பட்டாராம். அவருடைய பேர் சர் கர்சன். அந்த வைஸ்ராய் நல்லவரா இருந்ததுனால டாடா போன்ற பெரிய தொழிலதிபர்களை சந்திச்சு அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டுட்டு இருந்தாரு. அந்த வைஸ்ராய் கர்சன் கிட்ட டாடா தன்னுடைய கொள்கைகளை பத்தியும் தான் நிறுவ விரும்புகின்ற பல்கலைக்கழகங்களை பற்றியும் கூறினார். அந்த வைஸ்ராய்க்கு இதுல ஆக்ஷேபனை இல்லைனாலும் உங்ககிட்ட இருக்கிற உங்க நாட்டுல இருக்கிற இளைஞர்கள் நீங்க சொல்ற மாதிரி பெரிய பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிச்சாலும் அங்க வந்து சேருவாங்களா? இந்த அறிவியல் படிப்பெல்லாம் அவங்க விரும்பி படிப்பாங்களா அப்படின்னு கேட்டாரு. நீங்க அரசாங்கத்தோட அனுமதினால பெரிய பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சு நாளைக்கு சேர்ந்து படிக்கிறதுக்கு எந்த இளைஞர்களும் மாணவர்களும் வரலைன்னா அதனால ஏற்படுற நஷ்டத்துக்கு
நீங்க அரசாங்கத்துக்கிட்ட தான் வருவீங்க. அப்புறம் நாங்க அதை நஷ்டத்திற்கு வாங்கி நாங்க நடத்த வேண்டியதா இருக்கும். அதனால இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல அப்படின்னு அந்த கர்சன் மறுத்துட்டாரு. உங்களுக்கு கனவு பெருசா இருக்கே ஒழிய இதுல ஸ்டாட்டிஸ்டிக்கா ப்ரூவ் பண்ணறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு. அப்போ டாட்டாவுக்கு ஒரு யோசனை வந்துதான். இது சுவாமி விவேகானந்தர் ரொம்ப பெரிய பிரசங்கங்கள் பண்ணிட்டு இருக்காரு, அவரை நாம தொந்தரவு செய்ய முடியாது. ஆனா அவருடைய சீடர்கள் இந்தியாவிலையும் மேலை நாட்டுகள்லையும் இருக்காங்க. அவருடைய விருப்பம்னு இதை சொல்லும் பொழுது அவங்க முன்வந்து நமக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நினைச்சு சுவாமி விவேகானந்தரோட சீடர்களான பாதுஷா, அவருடைய சகோதரி, அப்புறம் சிஸ்டர் நிவேதிதா இவர்கள் போன்றவர்களையும், அப்புறம் பிரெஞ்சு நாட்டில் இருக்கிற மிஸ் மெக்கல்வுட்டுங்கிற சுவாமி விவேகானந்தரோடைய சிஷ்யைகிட்டையும் இவர் கடிதங்கள் பரிமாறி தனக்கு உதவி செய்யுமாறு கேட்கிறாரு. இதற்கு சிஸ்டர் நிவேதிதை செய்த உதவிகள் பல. சுவாமி விவேகானந்தருக்கும் சுவாமி விவேகானந்தரோட சீடர்களாக மேலை நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அங்குள்ள அரசாங்க அதிகாரிகளுக்கும் சிஸ்டர் நிவேதிதை டாடா சார்பாக பல கடிதங்கள் எழுதி அவருடைய பல்கலைக்கழகங்களும் தொழிற்சாலைகளும் இங்கு உருவாகிறதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட செய்தி அந்த காலத்துல, அதாவது 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில 1899ஆம் ஆண்டு ராமகிருஷ்ண மிஷனோட பிரபுத்த பாரதம்ங்கிற பத்திரிகைகள்லையும் இதை பத்தின செய்திகள் வெளியாயிருக்கு. சுதந்திரம் அடையணும்னு கொஞ்சம் கொஞ்சமா இளைஞர்கள் எழுச்சி அடைந்த நாட்கள் அது. இந்த காலத்துல சுதந்திரத்துக்கு யார் யாரோ காரணம்னு நாம நம்பிட்டு இருக்கோம். உண்மையாக சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்கள் அரவிந்தரும் சுவாமி விவேகானந்தரும் பாரதியாரும் இப்படிப்பட்ட தியாகிகள் தான். ஆனா அவர்களை இன்று வரை நாம் ரூபா நோட்டுகளில் பார்ப்பதில்லை. அந்த காலகட்டத்தில் கூட பெரும்பாலான நகரங்கள்லையும் மாநிலங்கள்லையும் ஜாதி ரீதியான வேறுபாடு இல்லாம இருந்ததுனாலும் ஏழை பணக்காரர்கள்னு பொருளாதார ரீதியான வேற்றுமை மிக அதிகமாகவே இருந்தது. அடித்தட்டு மக்களை அடிமை போல் நடத்துவதுங்கிற ஒரு பழக்க வழக்கமும் எல்லா மாநிலங்கள்லையும் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வு தவிர்க்க முடியாததா இருந்தது. அப்படிப்பட்ட பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் படிப்பறிவு தானே. அப்போ ஜாதி, குலம், பணத்தினால வர ஏழை பணக்காரங்கிற பிரிவில்லாத ஒரு படிப்பறிவு எல்லோருக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடையும் லட்சியத்தோடையும் ஜாம்ஷெட்ஜி டாட்டா பாடுபடுறாருங்கிற விஷயம் எல்லா பத்திரிகைகள்லையும் அப்போ வர ஆரம்பிச்சது. ஏனென்றால் பணம் படைத்தவர்களுக்குத்தான் படிப்பறிவு அந்த காலகட்டத்தில் சுலபமாக இருந்தது. ஏன் மேலை நாட்டில் கப்பலில் போய் கூட படித்து விட்டு வருவார்கள் பணம் படைத்தவர்கள். ஆனா பணம் இல்லாதவர்களுக்கு வழி என்ன? இங்கேயே அடிமைகளாக ஆங்கிலேயர்களுக்கு வேலையாட்களாக இருப்பதுதான். இப்படி ஜாம்ஷெட்ஜி டாட்டா அவர்கள் பாடுபடுறதையும் விவேகானந்தரோட விருப்பத்திற்காக அவர் உழைப்பதாக தெரிந்து கொண்ட சிஸ்டர் நிவேதிதாவும் சுவாமி விவேகானந்தரோட பிற சீடர்களும் ஒன்று சேர்ந்து அப்போ இருந்த ஆங்கிலேய அரசாங்கத்தோட பல பார்லிமெண்ட் கூட்டங்களுக்கும் சாதாரண கழக கூட்டங்கள்லையும் பங்கெடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு பல்கலைக்கழகம் வரணுங்கிறதுக்காக அப்போ இருந்த பெரிய மனிதர்களை எல்லாம் சந்திச்சு பேசினாங்களாம். அப்போ அவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்தியாவில் இருக்கிற பம்பாய், கல்கத்தா, மதராஸ் போன்ற இடங்கள்ல இருக்கிற பல்கலைக்கழகங்களே சேர்ந்து படிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல், இளைஞர்கள் இல்லாமல், மாணவர்கள் இல்லாமல், ஆசிரியர்கள் இல்லாமல் கஷ்டப்படுகின்றன. இதுல புதுசா பல்கலைக்கழகம் எதற்கு? யார் வந்து படிக்க போறாங்க அப்படின்னு அலட்சியமா கேட்டாங்களாம். அதற்கு சகோதரி நிவேதிதை என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த பல்கலைக்கழகங்கள்லாம் உங்களோட, அதாவது ஆங்கிலேய அரசாங்கத்தின் கீழ் நடந்துட்டு வருது. அங்க பல்கலைக்கழகங்கள் நல்லபடியா நடக்கிறதுக்கு என்ன பொருளாதார வசதி நீங்க செஞ்சிருக்கீங்க? உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் அது சீரழிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொன்னாங்களாம். அதற்கு அந்த ஆங்கிலேய அதிகாரி, கடந்த 50 வருஷமா நான் பார்த்துட்டு வரேன், ஆனா இலக்கியம், அறிவியல், தத்துவம் இது எதுலேயுமே இந்தியா வளரல. ஏதோ பெரிய வேதம், வேதாந்த ஞானம்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய இவங்களுக்கு தைரியமோ படிப்போ முன்னேறணுங்கிற ஆசையோ இருக்கிறதா தெரியல அப்படின்னு அலட்சியமா பேசினாராம். அதற்கு சிஸ்டர் நிவேதிதை, அப்படியா? அதுதான் உண்மையா? அப்புறம் ஏன்
ஆங்கிலேய அரசாங்கங்கள் நடத்துகிற விழா கூட்டங்கள்லாம் இந்திய மேதைகளை சீஃப் கெஸ்டா கூப்பிடுறீங்க. பேராசிரியரா இருக்கிற ஜெகதீஷ் சந்திரபோஸை வச்சு தானே நீங்க பல விழாக்களை நடத்திருக்கீங்க. அவர்கள் தலைமையில தானே நீங்க விழா கூட்டங்களுமே அறிவிச்சு நடத்துறீங்க. இவர்கள் எல்லாம் முட்டாள்கள்னா உங்களுக்கு ஏன் அவர்களோட உதவி தேவைப்படுது? அவர்களுக்கு கீழே நீங்க ஏன் கூட்டம் நடத்துறீங்க? இப்படி கேட்ட உடனே அந்த ஆங்கிலேய அதிகாரி பேசாம போயிட்டாரு. இதோட நிறுத்தாம சிஸ்டர் நிவேதிதை பல பத்திரிகைகள்லையும் ஜாம்ஷெட்ஜி டாடா பத்தியும், இளைஞர்களுக்காக ஒரு பல்கலைக்கழகம் இந்த நாட்டுல உருவாகணும்னும் அதற்கு மக்களும் தொழிலதிபர்களும் உதவி செய்யணும்னு கேட்டு பல பத்திரிகைகள்ல எழுதினாங்க. இதற்காக சுவாமி விவேகானந்தரோட துணையையும் வேண்டிக்கிட்டாங்க. ஆனா சுவாமி விவேகானந்தர் 19வது நூற்றாண்டோட தொடக்கத்துல உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால இதுல அவரால் முழுவதாக நேரிடையா உதவி செய்ய முடியல. பிறகு 1905ஆம் ஆண்டுல ஆங்கிலேய அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமா இந்திய தொழிலதிபர்களோட வேண்டுகோளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சம்மதிக்க ஆரம்பிச்சாங்க. இதற்கு மேல இந்தியாவை ரொம்ப கட்டுப்படுத்த முடியாதுன்னு தெரிய ஆரம்பிச்சது. சுவாமி விவேகானந்தர் மூலமா இந்தியாவுடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் எல்லோருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. எல்லா நாட்டுக்கும் உலகம் முழுக்கவும் தெரிய ஆரம்பிச்சது. இந்தியாவை இனிமே ரொம்ப காலத்திற்கு கட்டுப்படுத்த முடியாதுன்னு ஆங்கிலேய அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜாம்ஷெட்ஜி டாடா சுவாமி விவேகானந்தரோட விருப்பத்திற்கேற்ப ஒரு பல்கலைக்கழகம், ஒரு ஆராய்ச்சி கூடம் நிறுவனம்னு ஆசைப்படுறதா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ரொம்ப காலமா உழைச்சிட்டு வராருன்னு கேள்விப்பட்டு மைசூர்ல தனக்கு வேண்டிய ஒரு பெரிய பரப்ப டாடா அமைப்பிற்கு நன்கொடையா கொடுத்துடுறாரு. இப்படி ஜாம்ஷெட்ஜி டாட்டாவோட கனவு 1911ஆம் ஆண்டு நிறைவேறிடுச்சு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், அதாவது இந்திய அறிவியல் கழகம் மைசூர் மகாராஜாவினால ஆரம்பிக்கப்பட்டது. சுவாமி விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு போய் தாய்நாட்டோட சனாதன தர்மத்தையும் வேதாந்தத்தையும் மனித நேயத்தையும் அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலையும் போய் பரப்பியிருக்காரு. இதுதான் இந்திய சுதந்திரத்திற்கும் இந்திய ஒருமைப்பாட்டிற்கும் இந்தியாவோட இன்றைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் ஆதாரமாகவும் ஆணி வேராகவும் இன்றும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மேலை நாட்டில் இருக்கிற மேன்மையான விஷயங்களான தைரியம், அறிவியல், தொழில்நுட்பம் இவையெல்லாமும் இந்தியாவிற்குள்ள வந்து இந்தியா எல்லா விதத்திலையும் மேம்படணும்னு அவர் செய்த கனவும் முயற்சிகளும் தான் இன்னைக்கு நம்ம நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு. நினைத்து பாருங்கள், சுவாமி விவேகானந்தரை அந்த ஜாம்ஷெட்ஜி டாடா மட்டும் சந்திக்கலேனா அவர் ஒரு பெரிய வணிகராக ஆகியிருக்கலாம். ஆனா இந்திய முன்னேற்றத்திற்காக தொழிற்சாலைகளையும் ஆராய்ச்சி சாலைகளையும் பல்கலைக்கழகங்களையும் நிறுவியிருப்பாரா? அதற்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக பல பல்கலைக்கழகங்கள் இங்க நிறுவப்பட்டிருக்குமா? சுவாமி விவேகானந்தர் பிரசங்கங்கள் மேலை நாட்டுல செய்யலேனா இந்தியாவுடைய சக்தியை பத்தியும் பாரம்பரியத்தை பத்தியும் மேலை நாடுகளுக்கு இவ்வளவு ஆழமாகவும் அவர்களுக்கு விருப்பம் வரும் அளவிற்கும் வேறு யாராவது ஒருத்தராவது அவரளவுக்கு எழுச்சிமிக்க பிரசங்கங்கள் செய்திருக்க முடியுமா? நம் நாட்டோட பாரம்பரியத்தை பத்தி வழிகாட்டியவரும் விவேகானந்தர் தான். நம் நாட்டோட ஆன்மீகத்திற்கும் வேதாந்தத்தை எளிமையாக கூறி வழிகாட்டியதும் விவேகானந்தர் தான். ஜாதி ஒருமைப்பாடை கொண்டு வந்ததும் விவேகானந்தர் தான். பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இளைஞர்களின் இதயத்தில் உள்ள தாழ்வு மனப்பான்மையை போக்கி எல்லா இளைஞர்களுக்குள்ளும் உள்ள அடிமை புத்தியை நீக்கி அனைவரையும் எழுச்சி செய்து எழுந்திருக்க செய்து நாட்டை முன்னேற்றியதும் விவேகானந்தர் தான்.